வணக்கம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி. எனவே கவனம். சில பல ராசிகளுக்கு திங்கள் செவ்வாய் 2 நாளுமே ஒரே மாதிரி பலன்கள் இருப்பதனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. சில ராசிகளுக்கு மாறுதல் இருக்கு. கடகத்துக்கு செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு நல்லா இருக்கு. மீனத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. இது மாறுதல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கும்பத்துக்கு சந்திராஷ்டமம் முடியுது. எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லி கும்பத்துக்கு 4:30 வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு சொல்லியிருக்கோம். ஏன்னா 3 to 4:30 ராகு காலம். அதனால இதை தவிர எல்லா ராசிகளுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதுனால பயன்படுத்திக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோம். அதற்கான வழிபாடுகளை செய்யும். குமரகுருபர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா ரொம்ப நல்லா இருக்கும். படிச்சு பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானது. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பேன். பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். செங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். படிச்சு பாருங்க, நல்லது. மேஷராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். உங்க பிறவி குணமான தைரியமும் சுறுசுறுப்பும் கெத்தும் கர்வமும் கம்பீரமும் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நல்லது. அனுகூலமான எண் 2, 9 தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள் திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை செவ்வாய். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. 2 நாளும் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுங்க. ஓம் போகரே போற்றி. போகர் சித்தர் பழனியில் இருக்கார் கோயில் அவருக்கு. போகரே போற்றி, குதம்பை சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. அருணகிரிநாதர்னு ஒரு திரைப்படம் இருக்கு. TM சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம். பாருங்க, அதை யூடியூப்ல இருக்கு. ஏழைகளுக்கு பசியாத்திருங்க 2 நாள். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, வழிபாடு செய்யுங்க. 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. சிக்கல், வீண் செலவு, வீண் கவலை எல்லாம் இருக்கு. இந்த 2 நாளும் கவனமா இருங்க, பொறுமையா இருங்க. வழிபாடு முக்கியம். ஆம், ரோஹிணியில பிறந்தவங்க திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டுங்க. ஏன்? ரோஹிணிக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். அதனால மிருகசீரிடத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கு செவ்வாய்க்கு தீபம் காட்டுங்க. ஏன்? மிருகசீரிடத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். ஆக 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 4 மேற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறதுங்கிற புத்தகம் படிச்சு பார்க்கறது நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது சொல்லுங்க, நல்லா மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, குலதெய்வத்தை நினைச்சு பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பமா கிடையாது, டிராகம், சமநிலை தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிபாடு முக்கியம். 2 நாட்களும் கோயிலுக்கு 2 நாளும் போகணும். மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளா இருக்கு. கலக்கலான முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். இது உங்களோட பிறவி குணம் ஜெயிக்கிறது. கிரக நிலைகள் நல்லா இருந்தா நல்ல குணம் ஜெயிக்கும். வெற்றி உங்களுக்கு. அனுகூலமான எண் 7, 3 தெற்கு மேற்கு, பச்சை வெள்ளை திங்கள், 2, 4 வடக்கு கிழக்கு, சிவப்பு வெள்ளை செவ்வாய். 2 நாட்களும் நல்ல நாட்கள். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. 2 நாளும் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுங்க. ஓம் போகரே போற்றி. போகர் சித்தர் பழனியில் இருக்கார் கோயில் அவருக்கு. போகரே போற்றி, குதம்பை சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. அருணகிரிநாதர்னு ஒரு திரைப்படம் இருக்கு. TM சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம். பாருங்க, அதை யூடியூப்ல இருக்கு. ஏழைகளுக்கு பசியாத்திருங்க 2 நாள். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, வழிபாடு செய்யுங்க. 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை சிறப்பா இல்லை. வீண் பேச்சு, வீண் கவலை, வீண் அலட்டல், கர்வம்,
எல்லாம் இருக்கு, தேவையற்ற சிக்கல் இருக்கு. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. செவ்வாய்க்கிழமை சூப்பர், வெற்றி நிம்மதி சந்தோஷம். பொதுவா செவ்வாய் கடகராசிக்கு நல்லது செய்கிறவர். ஆமா, சந்திரன் செவ்வாய் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. வெற்றி உயர்வு நிம்மதி செவ்வாய்க்கிழமை. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை. கடகராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரத்தை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லுங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படிச்சுப்பாரு. இதெல்லாம் திங்கட்கிழமை. ஏன் திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பா இல்லை, அதனால வழிபாடு முக்கியம். செவ்வாய்க்கிழமை திருஷ்டி இருக்கு, அன்னைக்கும் கும்பிடணுமா, கோயிலுக்கு போகணுமா? ஆமா, விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் படிச்சு பார்க்கணும். ஆரூர் சுந்தரராமன் திருமுருகாற்றுப்படை பத்தி யூடியூப்ல பேசியிருக்கார், கேட்டு பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி நிம்மதி சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உயர்வு கலக்கல் நிம்மதி நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், நன்மைகள் உண்டு. உங்கள் பிறகு குணமான தைரியமும் சுறுசுறுப்பும் கெத்தும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள். 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. 2 நாளும் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுங்க. ஓம் போகரே போற்றி, போகர் சித்தர் பழனியில் இருக்கார் கோயில் அவருக்கு. போகரே போற்றி, குதம்பை சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. அருணகிரிநாதர்னு ஒரு திரைப்படம் இருக்கு, TM சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம். பாருங்க, அதை யூடியூப்ல இருக்கு. ஏழைகளுக்கு பசியாத்திருங்க 2 நாள். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, வழிபாடு செய்யுங்க. 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி நிம்மதி சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் உங்க பிறவி குணம் ஜெயிக்கிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லது. 2 நாட்களுமே நிம்மதி. ஹஸ்தத்திரை பிறந்தவர்கள் திங்கட்கிழமையும், சித்திரையில பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். நேயர்களே, 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. சூரியனுக்கும் முருகனுக்கும் 2 நாளும் தீபம் போடணும். ஓம் சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளை போற்றி, காளஹஸ்தியை போற்றி. இந்த மந்திரம் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை, கந்தர் கலிவென்பா 2 நாளும் படிச்சு பாருங்க. யூடியூப்ல போடுங்க, கிடைக்குது. படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். துலா ராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம். ஆனா அதை சரின்னு நினைப்பீங்க. ஏன்? கிரகநிலைகள் அப்படி உங்களை தவறா வழி நடத்தும். கவனமா இருக்கணும், வழிபாடு முக்கியம், பொறுமையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். ஆம், சித்திரையில பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. சித்திரைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய், அதனால சொன்னோம். மொத்தத்துல 2 நாளுமே பண விஷயத்தில் கவனம். பெரிய செலவு வேணாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை திங்கள். 7 வடக்கு சிவப்பு செவ்வாய். நேயர்களை, 2 நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறதுங்கிற புத்தகம் படிச்சு பார்க்கறது நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமா தேவியை போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது சொல்லுங்க, நல்லா மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, குலதெய்வத்தை நினைச்சு பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பமா கிடையாது, டிராகம் சமநிலை தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிபாடு முக்கியம். 2 நாட்களும் கோயிலுக்கு 2 நாளும் போகணும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பா இல்ல. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி நிம்மதி சந்தோஷம். வழக்கமான மனக்குழப்பம் இல்லை. மனசு திடமா இருக்கு, புத்தி தெளிவா இருக்கு, கூர்மையா இருக்கு. கில்லி கலகுறீங்க,
நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சிகத்தோட தலைவர் செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிட்டுருங்க. மற்றது சொல்றோம் திருஷ்டிக்கு என்ன பண்றதுன்னு. மொத்தத்துல 2 நாளுமே சிறப்பான நாட்கள். உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கள் 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். நேயர்களே 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. சூரியனுக்கும் முருகனுக்கும் 2 நாளும் தீபம் போடணும். ஓம் சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளை போற்றி, காளஹஸ்தியை போற்றி. இந்த மந்திரம் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை, கந்தர் கலிவென்பா 2 நாளும் படிச்சு பாருங்க. யூடியூப்ல போடுங்க, கிடைக்குது, படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு முக்கியம், பொறுமையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல நாளாக இல்லை, கவனம். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுங்க. மூலம் நட்சத்திரத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான்கிறதுனால மொத்தத்துல வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள் 7 வடக்கு பச்சை செவ்வாய். நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறதுங்கிற புத்தகம் படிச்சு பார்க்கறது நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமா தேவியை போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது சொல்லுங்க, நல்லா மாற்றா இருக்கும். அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, குலதெய்வத்தை நினைச்சு பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பமா கிடையாது, டிராகம் சமநிலை தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிபாடு முக்கியம். 2 நாட்களும் கோயிலுக்கு 2 நாளும் போகணும். மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நிம்மதி, உங்களுக்கு கலக்கல், வெற்றி, சந்தோஷம். அவட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனை தீபம் போட்டுருங்க. ஏன் முருகனுக்கு, ஏன் செவ்வாய்க்கும் அவட்டத்திற்கும் தொடர்பு என்ன? அவட்டத்தினோட தலைவர் செவ்வாய். வழிபாடு முக்கியம், திருஷ்டி இருக்கு. 3 நட்சத்திரத்திற்கும் 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள் 7, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். நேயர்களே 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. சூரியனுக்கும் முருகனுக்கும் 2 நாளும் தீபம் போடணும். ஓம் சித்திரகுப்தரை போற்றி, கருணாம்பாளை போற்றி, காளஹஸ்தியை போற்றி. இந்த மந்திரம் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை, கந்தர் கலிவென்பா 2 நாளும் படிச்சு பாருங்க. யூடியூப்ல போடுங்க, கிடைக்குது, படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை 4:30 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஏன்? ராகு காலம் தான் 4:30 முடியுது. ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 4:30 வரைக்கும் மனசு புத்தி உங்களுக்கு ஒழுங்கா வேலை செய்யாது. திங்கள் முழுக்க செவ்வாய் 4:30 வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம், முக்கிய முடிவு வேணாம், அசைவணம் வேண்டாம். நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். ஜாக்கிரதை. அவிட்டம், போராட்டாதி, சதயம் 3 பேருக்கும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் சூப்பர் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் அவ்வளவு. அனுகூலமான எண் திங்கட்கிழமை முழுக்க திசை நேரம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும் கிடையாது. ஜாக்கிரதை. சந்திராசிரமம் 3 நட்சத்திரத்திற்கும். நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறதுங்கிற புத்தகம் படிச்சு பார்க்கறது நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமா தேவியை போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது சொல்லுங்க, நல்லா மாற்றா இருக்கும். அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, குலதெய்வத்தை நினைச்சு பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள். ஜெயிப்பமா கிடையாது, டிராகம் சமநிலை தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிபாடு முக்கியம். 2 நாட்களும் கோயிலுக்கு 2 நாளும் போகணும். மீனராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. உங்க பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. சார் எத்தனை மணிக்கு சார் கரெக்டா ஆரம்பிக்குது? அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னைக்கு முழுக்கவே சந்திராசிரமம் நீங்க நினைச்சுக்கோ. சார் கும்பத்துக்கு 4:30 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குன்னு நீங்க, அப்ப மீனத்துக்கு இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை.
மீனத்துக்கு காலையில இருந்து அதனோட பாதிப்பு தெரியும். சில டைம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஜங்ஷன்ல இந்த பக்கம் போற ட்ரெயின் நிற்கும், அந்த பக்கம் போற ட்ரெயினும் நிற்கும். அந்த மாதிரி தான் சேலம் டு சென்னையும் சேலத்தில் நிற்கும், சென்னை டு சேலமும் சேலத்தில் நிற்கும் ஒரே டைம்ல. அந்த மாதிரி என்ன சொல்றோம், மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே ஆரம்பிச்சிருது. ரிஸ்க் எடுக்க வேணாம். சரி பரவாயில்லன்னு எது வரைக்கும் சார் சொல்லலாம்? பகல் 12 வரைக்கும் சொல்லலாம். அது கூட ரிஸ்க் தான். வம்பு வேணாங்க, விடுங்க. இன்னைக்கு முழுக்க அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஜாக்கிரதை, கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம். சந்திராஷ்டமத்தினுடைய நுட்பமான விதிகளின்படி முடியறது ஒரு டைமுக்கு முடிஞ்சு நல்லது ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பிக்கிறது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிடும். எனவே ஜாக்கிரதை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும் ஜாக்கிரதை. செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. திங்கக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அத்திரி முனிவரே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும். விநாயகருக்கு தீபம் போடணும், ஏழைகளுக்கு வசியாத்தணும். இதை செய்யுங்க. திங்கக்கிழமை திருஷ்டி இருக்காது, பொறாம குறைஞ்சு போயிடும் மற்றவங்களுக்கு உங்க மேல. செவ்வாய்க்கிழமை சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. அதனால சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வாசுகியே போற்றிங்கிற மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. சந்திராஷ்டமத்திலிருந்து தப்பிக்கலாம். ஜெயிக்க முடியாது, போகாம இருக்கலாம். உறுதி செஞ்சிருங்க. ஆமா, திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சுப்பார், நல்லது. இது செவ்வாய்க்கிழமை. நேயர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சேர்த்து சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.